அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில மண் என்கின்ற பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்க இதுக்கு முதல்ல மண் தொடர்பாக பார்த்த விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு போவோம். இப்ப நாங்க மண் என்று சொல்லிக்குள்ள புவியோட்டின் மேற்பரப்புல இயற்கையாக அமைந்திருக்கிற ஒரு கொடைதான் மண். சரியா? அப்ப புவியில அங்கிகள் வாழ்வதற்கு மண் ஒரு பாரிய பங்களிப்பை செய்யுது. புவியின் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமான மண் வகைகள் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி மண் இருக்காதுன்னு சொல்லி நாங்க பார்த்துக்கிறோம். அப்ப மண் வெவ்வேறு வகைகள்ல வெவ்வேறு அளவுகள்ல இருக்கு. அப்ப மண்ணை அதன் அளவுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பருமனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வித்தியாசப்படுத்திக்கல மூன்று பருவ பருவங்கள்ல பார்த்திருப்போம். பாருங்க, பருமன் அடிப்படையில மண் பெரிதாக இருக்கிறத கொஞ்சம் ஒப்பீட்டளவுல பெரிய மண் துணிக்கையாக இருக்கிறத நாங்க மணல் என்று சொல்லுவோம். மணல் மணலை விட கொஞ்சம் சிறியதாக இருக்கிறது அடையல் என்று சொல்லுவோம். அடையல் அடையலை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது களி என்று சொல்லுவோம். களி. சரியா? இப்ப இந்த மூன்றும் பருமன் அடிப்படையில மண்ணை வகைப்படுத்திக்க எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்க பருமன் என்று சொல்லிக்குள்ள அதோட சைஸ் நல்ல பெரிய சைஸா வந்தா அத மணல் என்று சொல்லுவோம். அதை விட கொஞ்சம் சிறியதா இருந்தா அடையல், அதை விட சின்னதா இருக்கிறது களி என்று சொல்லுவோம். அப்ப இது பருமன் அடிப்படையில இருக்கக்கூடிய மண் வகை. சரியா? ரைட். இதே மாதிரி துணிக்கைகளுக்கு அமைய மூன்று வகையான மண் வகைகள் இருக்கு. துணிக்கைகளுக்கு சரி, அப்ப அந்த மண் வகையில களிமண், மணல் மண், இருவாட்டி மண். களிமண், மணல் மண், இருவாட்டி மண் என்று மூன்று விதமான மண் வகைகளையும் அதன் பயன்கள் என்னென்ன, அதன் இயல்புகள் என்னென்னு கடந்த வகுப்புல படிச்சிருக்கிறோம். மணல் மண்ணில அதிக அளவுல மணல் தான் இருக்கு. களிமண்ணுல அதிக அளவுக்கு களிதான் இருக்கு. ஆனா இருவாட்டி மண்ணுல அடையலோட சேர்த்து, அடையல் மண்ணோட சேர்த்து மணல் மண், களி என்பன அடங்கி, அதாவது இதெல்லாம் சேர்ந்தத இருவாட்டி மண் என்று நாங்க சொல்லப்போம். மணல், அடையல், களி என்பன அடங்கி இருக்கிறத நாங்க எப்படி சொல்லுவோம்? இருவாட்டி மண் என்று சொல்லப்போம். இப்ப எங்களுக்கு களிமண் அதிக அளவுல களி இருக்கும், ஒட்டக்கூடியதாக இருக்கும். அப்ப அதை நாங்க எதுக்கு பயன்படுத்துவோம்டா, களிய செங்கல், ஓடு தயாரிப்பதற்காக பயன்படுத்துறோம். அல்லது மண் பாத்திரங்கள், களியால செய்யற பாத்திரங்கள் அது செய்வதற்கு பயன்படுத்தப்படும். அதே மாதிரி மணல் அதிக அளவுல மணல் இருக்கிறதுனால அது எங்களுக்கு கட்டட கை தொழிலுக்கு பயன்படுத்தப்படும். அதே மாதிரி கண்ணாடி உற்பத்திக்கு மணல் மண்ணை பயன்படுத்துகிறது. இருவாட்டி மண்ன்றது எங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடியது இருவாட்டி மண். மணல், அடையல், களி என்பது அடங்கி இருக்கக்கூடிய மண். இப்ப அந்த மண்ணில அதிக அளவு சேதன பதார்த்தங்கள் காணப்படும். அதிக அளவில் சேதனப்படும். அவ போதிய அளவுக்கு வலியும் இருக்கும், நீரையும் தேக்கி வைத்திருக்கும். ஆகவே அது விவசாய நடவடிக்கைகளுக்கு பொருத்தமானது. எந்த மண்? இருவாட்டி மண். இருவாட்டி மண்ணுன்னு சொல்லும். இருவாட்டி மண் பயிர் செய்கைக்கு உகந்த மண். ஏனென்றா அதுல களி இருக்கிறதுனால அதுல நீர் தேக்கி வைத்திருக்கப்படும். மணல் இருந்தா வழி இருக்கும். சோ நீரும் வழியும் கிடைச்சதுன்னா பயிர்கள் வளர்றதுக்கு உதவியாக இருக்கு. அப்ப எங்களுக்கு இருவாட்டி மண் தான்
விவசாய நடவடிக்கைகளுக்காக பொருத்தமான மண்ணாக இருக்கும்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இப்ப இது நாங்கள் கடந்த வகுப்பில பார்த்தது. இப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த மண்ணுன்ற ஒவ்வொரு வகைகளும் இருக்கு இல்லையா, அதுல எத்தனை வீதம் இந்த கூறுகள் இருக்கு, அதாவது மணல் மண்ணுல எத்தனை வீதம் மணல் இருக்கும், அதாவது அதிக அளவில மணல் இருக்கும், அதை விட களியும் அடையலும் குறைந்த அளவில இருக்கு. இப்ப அதுல நாங்கள் இந்த ஒவ்வொரு மண்ணிலையும் எத்தனை சதவீதம் ஹம், அதன் கூறுகள் இருக்குது என்று சொல்லி பார்ப்போம். முதலாவது நாங்க மணல் மண்ணுக்கு பார்ப்போம். மணல் மண்ணில எத்தனை சதவீதம் மணல் இருக்கு? மணல் மண்ணுல கிட்டத்தட்ட 80% மணல் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 80% மணல். 80 100 வீதம். சரியா? 80ல இருந்து 100 வீதம் மணல் இருக்கு. அதிக அளவில மணல் இருக்கு. ஒரு 10 வீதம் அடையல் இருக்கு. ஒரு 10 வீதம் அளவுக்கு அடையல். அடையலை நாங்க பிடிக்கலாம். ஒரு 10 வீதமாக அடையல். அப்ப அது மிக குறைந்த அளவு. அப்ப மணல் மண்ணில அடையல் மிக குறைந்த அளவுல இருக்கு, ஒரு 10 வீதம். அதே மாதிரி களியும் ஒரு 10 வீதம் இருக்கு. களி. சரியா? அப்ப ஒரு மணல் மண்ணை நாங்க எடுத்தோம்னா அதுல பெரும்பாலான அளவு மணல் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 80ல இருந்து 100 வீதம் அளவுக்கு மணல் இருக்கு. அதுல அடையல் ஒரு 10 வீதம், களி ஒரு 10 வீதம் இருக்க போகுது. ஆனா இது உண்மையா என்ன மண்? மணல் மண். அங்க இவை இருக்குது, ஆனா குறைந்த அளவில இருக்கு என்று எடுத்துக்கொள்ளும். சரியா? அடுத்ததாக இருவாட்டி மண்ணை பார்ப்போம். இருவாட்டி மண். இருவாட்டி மண்ணுல நாங்க ஏற்கனவே சொன்னாங்க, அங்க அடையல், களி, மணல் மூன்றும் சேர்ந்துதான் இருக்கு. இங்க பார்த்தோம்னா அடையல் மண் வந்து கிட்டத்தட்ட 30ல இருந்து 50 வீதமாக இருக்கும். மணல் வந்து 25ல இருந்து 50 வீதமாக இருக்கு. இப்ப உங்களுக்கு இதுல மணல் மண்ணில இருக்கிறத விட குறைவாக இருக்கு மணல். மணல் மண்ணுக்கு அதிக அளவில மணல் இருக்க வேணும். இருவாட்டி மண்ணிலையும் மணல் சேர்ந்து இருக்க வேணும். ஆனா ஒரு 50 வீதம் என்று சொல்லப்படும். 30ல இருந்து 50 வீதமாக இருக்கு. அதே மாதிரி அடையலும் ஒரு 50 வீதம். அப்ப இது 50 வீதம் என்றா இது 50 வீதம். கிட்டத்தட்ட ஈக்குவலா ரெண்டும் இருக்கு. அதே மாதிரி களி வந்து ஒரு 10 வீதம், 10ல் இருந்து 30 வீதம். அப்படி மிகவும் குறைந்த அளவில தான் இருக்கு. மணல் கூடவாக இருக்கும், அடையல் கூடவாக இருக்கும், களி ஒரு 10 வீதம் தான் இருக்கு. களி ஒரு 10 வீதம், 10ல இருந்து ஒரு 30 வீதத்துக்குள்ளது களி வந்து இருக்க போகும். என்ன மண்ணுக்கு? இருவாட்டி மண்ணு. இருவாட்டி மண்ணுல மணல், அடையல், களி மூன்றும் இருக்க போகுது. எங்களுக்கு மணல் மண் ஒரு 25ல இருந்து 50 வீதம் வரைக்கும் இருக்கு மணல் மண்.
அதே மாதிரி அடையல் ஒரு 30ல இருந்து 50% வரைக்கும் இருக்கலாம் இருவாட்டி மண். அப்ப இருவாட்டி மண்ணில மிக அதிக அளவுல எது இருக்குதுன்னா மணலோட சேர்த்து அடையல் அதிக அளவுல இருக்கு. சரியா? ஆனா மணல் மண்ணில மணல் தான் அதிக அளவுக்கு இருக்கு. இருவாட்டி மண்ணில மணலோட சேர்த்து அடையலும் அதிக அளவுல இருக்கு. இதுவே ஒரு களிமண்ணை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு களிமண்ணை எடுத்துக்கொண்டோம் என்றால் களிமண் எடுக்கேன் அதுல ஒரு 50% அரைவாசி களிதான் இருக்கும். அரைவாசிக்கு களிதான் இருக்கும். சரியா? அதுல அதிக அளவுக்கு களிதான் இருக்கும். 50ல இருந்து 100% களி. 50ல இருந்து 100% அளவுக்கு களி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45% தான் அடையலும் மணலும் இருக்கு. இது களி. இப்ப 3 மண் வகைகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ்ல நாங்க சொல்லிருக்குல்ல இந்த மண்ணில எது அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க ஒரு பெர்சன்டேஜ்ல சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. மணல் மண்ணில மணல் அதிக அளவுல இருக்கும். அடையல் ஒரு 10%, களி ஒரு 10% தான் இருக்கு. அதே ஒரு இருவாட்டி மண் எடுத்தீங்கன்னா அங்க மணலும் அடையலும் கிட்டத்தட்ட 50-50 இருக்கும். 50% அளவுக்கு மணல் இருக்கும். அதே மாதிரி அடையலும் இருக்கும். களி ஒரு 10%ல இருந்து 30%க்குள்ள இருக்கலாம் என்று சொல்லப்படும். அதே மாதிரி களிமண்ணை எடுத்தோம்னா 50ல இருந்து 100% அளவுக்கு அங்க மெயினா களிதான் இருக்கு. அதனாலதான் அதை களிமண் என்று சொல்லும். இங்க முதலாவதுல மணல் கூட இருக்கிறபடியா அதை மணல் என்று சொல்லும். இப்ப இதுல அடையலும் இருக்குது மணலும் இருக்குது கிட்டத்தட்ட ஈக்குவல் மாதிரி இருக்கிறதுனால இதை நாங்க மணலன்னும் சொல்லலாது அடையலன்னும் சொல்லலாது. சோ ரெண்டும் கலந்து இருவாட்டி மண் என்று சொல்லுவோம். ரெண்டும் மிக்ஸ் ஆகி இருக்கு. சரியா? அப்ப இது நாங்க ஒரு பெர்சன்டேஜ்ல சொல்லிருக்க எத்தனை வீதம் இருக்கலாம் என்று சொல்லிருக்கல இதை நாங்க ஒரு மண் வகைன்ற அமைப்பாக பார்க்கிறோம். சரியா? ரைட். இப்ப நாங்கள் மண்ணுல இப்படி ஒவ்வொரு வகை இருக்குன்னு பார்க்க மண்ணுல இருக்கிற கூறுகளை எப்படி வேறாக்குறது மண்ணில் அடங்கியுள்ள கூறுகளை வேறாக்கக்கூடிய ஒரு முறைய பார்ப்போம். உங்களை பாட புத்தகம் இருந்தா எடுத்து பாருங்க. 81வது பக்கத்துல தரப்பட்டிருக்குது மண்ணின் கூறுகளை வேறாக்கக்கூடிய செயற்பாடு உண்டு. ரைட். அந்த செயற்பாடை நாங்க ஒருக்கா பார்ப்போம். சரி, அப்ப இதுக்கு தேவையான பொருள் ஒரு நீண்ட ஷாப்பிங் பேக். நீண்ட ஷாப்பிங் பேக் கொண்டு எடுக்கணும். நீட்டா ஒரு ஷாப்பிங் பேக் எடுக்கிறோம். அதுக்குள்ள நாங்க ஒவ்வொரு கூறுகளாக போட்டு அதை கட்ட போறோம். ஒவ்வொரு கூறுகள் இருக்கிறத ஷாப்பிங் பேக் பாக்குறது இலகுவா இருக்கும் பிள்ளைகள். இப்ப ஷாப்பிங் பேக் கண்ணாடி மாதிரி தெரியும் தானே பொண்ணுக்கு இருக்கிறத எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்றதுக்காகத்தான் உள்ள ஷாப்பிங் பேக் கொண்டு எடுக்க சொல்லி இருக்கு. சரி, அப்ப இந்த ஷாப்பிங் பேக்ல என்ன செய்ய போறோம்னா அதுல கிட்டத்தட்ட முக்காவாசிக்கு நீர் சேர்க்க போறோம். தண்ணி கிட்டத்தட்ட முக்காவாசி அரைவாசி முக்காவாசிக்கு தண்ணி சேர்க்க போறோம். நீர் விட்டுருக்கு. சரியா?
ரைட். இப்ப நாங்க ஒரு இடத்துல சின்னதா ஒரு குழி ஒன்றை தோண்டி அதுல இருக்கிற மண்ணை பெற்று அதுல இந்த சிறிதளவு அதுல கொஞ்சத்தை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணியோட சேர்த்து நன்றாக கலக்கணும். இப்ப நீங்க அந்த பாத்திரத்துல எடுத்த மண்ணையும் தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. அப்ப அது ஒரு கலங்கின தண்ணியா இருக்க போதும் உங்களுக்கு. மண் போட்டு கரைச்சது தானே நீருக்குள்ள, அப்ப ஒரு கலங்கின தண்ணி. இப்ப அந்த மண்ணோட சேர்ந்த நீர் கலவைய இந்த பொலித்தீன் பேக்குகளை நீங்க ஊத்துறீங்க. வெளியில ஏதோ ஒரு தோட்டத்துல கிடைச்ச மண்ணை எடுத்து வெட்டி அத கரைச்சு அத இந்த நீர் இருக்கிற சொப்பின் பேக்குக்குள்ள நீங்க ஊத்தி விடுறீங்க. இப்ப இந்த மண் நீர் கலவைய பொலித்தீனுக்கு இருக்கிற நீரோட சேர்த்து கலக்கி கொஞ்ச நேரம் வச்சுட்டு பாருங்க. இந்த செயற்பாடுல நீங்க என்னென்னத்தை பார்க்க முடியும், அதாவது அவதானமாக நீங்க என்னென்னத்தை பார்க்க. அப்ப நீங்க கரைச்ச அந்த தண்ணி ஒரு கலங்கின தண்ணி. அப்ப மண்ணில இருக்கிற கூறுகள் என்ன செய்யும்னா கொஞ்ச நேரம் செல்ல செல்ல அடியில படிய தொடங்கும். சரியாப்பா? ஆகலும் அடியில எது படியும்னா கொஞ்சம் பெரிய பெரிய கட்டி கட்டியா இருக்கக்கூடிய கற்கள். அப்ப எங்களுக்கு சிறு கற்கள் அதை சொல்றோம். கொஞ்சம் பெரிய கற்கள் இருந்தா அதை அடியில படியும். அப்ப அதை நாங்கள் சிறு கற்கள் என்று சொல்றோம். சிறு கற்கள் சிறு கற்கள் என்று சொல்லுவோம். சரியா? ரைட். அந்த சிறு கல்லுக்கு மேல அடுத்ததாக வரக்கூடியது பெருமணல் என்று சொல்லுவோம். பெருமணல் அதாவது கல்லை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கு. கல்லை விட கொஞ்சம் சிறியதாக இருக்கக்கூடிய மணல் மாதிரியான அமைப்புகள் இந்த சிறு கற்களுக்கு மேல படிகிறத பார்க்க. இதை நாங்கள் பெருமணல் என்று சொல்லுவோம். பெருமணல் கல்லை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பெருமணல். அதுக்கு மேல கொஞ்சம் அடையல் சேரும். அடையல் 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 நிற்கும். அதுக்கு மேல களிமண் நிற்கும். அதுக்கு மேல கொஞ்சத்துக்கு களிமண் படியும். களி படிஞ்சதுக்கு மேலதான் கலங்கிய அந்த நீர் அத தொங்கல் என்று சொல்லுவோம், அல்லது கலங்கல் நீர். அது சில களி துணிக்கைகளும் சேர்ந்திருக்கும். நல்ல நீட்டான தண்ணியா இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஒரு கலங்கின தண்ணி உண்டு தெரியும் உங்களுக்கு. அதுக்கு மேல அந்த தொங்கல் கலந்த அல்லது களி துணிக்கைகள் கலந்திருக்கிற நீர் இருக்கு. இத நாங்க களி துணிக்கை கலந்த நீர் என்று சொல்லுவோம். கலந்த நீர் களி துணிக்கை கலந்த நீர் என்று சொல்லுவோம். கலந்திருக்கு. சரி, அப்ப களி ஏற்கனவே கரைச்சிருக்கிறதாலே அடியில படிஞ்சிருக்கு. அது ஒரு கலங்கின தண்ணி மாதிரி இருக்கு. சரியா? ஆகலும் மேல அந்த தண்ணிக்கு மேல இதுக்குள்ள அந்த கலங்கின தண்ணி நிக்க போகுது. இந்த தண்ணிக்கு மேல சில உக்கல்கள், அதாவது சில தாவர இலைகள் பொழுத்தின் அந்த மாதிரி இருந்தா அவை இந்த தண்ணிக்கு மேல மிதக்கும். அதை நாங்க உக்கல் என்று சொல்லுவோம்.
உட்கல். உட்கல் அடைந்த ஏதாவது பகுதி பாத்தீங்கன்னா அந்த நீருக்கு மேல வந்து மிதக்கும். சரியா? நீங்க ஏற்கனவே அது கீழே நிலத்துல தோண்டி எடுத்தது தானே இல்லையா? அப்ப இந்த மணலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உக்கின பகுதிகள் மேல தண்ணிக்கு மேல வந்து அவை லேசானதாக இருக்கிறதுனால தண்ணிக்கு மேல வந்து மிதக்கும். இப்ப கல்லு மணல் எல்லாம் கொஞ்சம் பேரம் கூடண்டபடியா தண்ணிக்கு கீழே வந்து அடையுது. சரியா? அப்ப மண்ணில இருக்கக்கூடிய கூறுகளை நாங்க வேறாக்கி பார்க்கிறதுக்கு இந்த மெத்தட் ஒன்று இருக்குது. இப்ப இது வந்து சொப்பிங் பேக்ல ஒவ்வொரு அளவில இருக்கிறது பார்க்கலாம். நல்ல பெரிய கல்லு அடியில போய் சிறு கற்களாக படிஞ்சிடும். அதுக்கு மேல கல்லை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிற பெருமணல் வந்து படிகிறத பார்க்கலாம். அதுக்கு மேல அடையலும், அடையலுக்கு மேலதான் களிமண் வந்து களிமண் படிஞ்சாலும் அதுக்கு மேல நிற்கக்கூடிய அந்த தண்ணி களிமண்ணோட கொஞ்சம் கலந்த நீராகத்தான் அதுல இருக்கும். களி துணிக்கு கலங்கின ஒரு நீர் அப்படி இருக்கும். அதுக்கு மேல நீங்க எடுத்த மண்ணில இருந்த உக்கல்கள் மிதக்கும். சரியா? அப்ப பாடசாலையில சில பேர் செய்து பார்த்திருப்பீங்கள். அல்லது நீங்க வீட்டுல ஒரு சொப்பிங் பேக் எடுத்து கலந்த தண்ணியை போட்டு நீங்க பார்க்க முடியும். சரியா? அப்ப மண்ன்றது ஒரு கலவை என்றது உங்களுக்கு விளங்கப்படும். மண்ன்றது ஒரு கலவை. ஏன் கலவை என்று சொல்றோம்னா பாருங்க, இதுல சிறு கற்கள், பெருமணல், அடையல், களி, உக்கல் இதெல்லாம் கலந்த ஒரு கலவைதான் மண்ணாக இருக்கு. அப்ப மண் ஒரு கலவை, பல்வேறு கூறுகளினாலான கலவை. அப்ப அதுல வெவ்வேறு அளவுகள்ல இந்த மண்ணில இருக்கக்கூடிய துணிக்கைகள் இருக்கலாம். இப்ப மணல் மண்ணுன்னா அதுல மணல் இருக்குது, அடையல் கொஞ்சம் 10%, களி ஒரு 10% இருக்கலாம். ஆனா மண் என்றது ஒரு கலவை. மண் என்பது ஒரு தூய பதார்த்தம் இல்லை. அங்க நிறைய கூறுகள் மிக்ஸ் ஆகி இருக்கு. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட கூறுகள் சேர்ந்துட்டு தண்டாலே அதை நாங்க கலவை என்று சொல்லுவோம். தூய பதார்த்தம் என்றா வேற எந்த பொருளோடையும் மிக்ஸ் ஆகாம இருந்தா அது தூய பதார்த்தம். வேற ஒன்றோட சேர்ந்துட்டு தண்டா அது கலவை என்று சொல்லப்படும். சரி, அப்ப மண் என்பது ஒரு கலவை. அதுல நிறைய கூறுகள் சேர்ந்து இருக்கு. சரி, அப்ப மண்ணில அடங்கியுள்ள இந்த கூறுகளை நாங்க ஒரு பட்டியல் படுத்தி பார்ப்போம். எப்படி எப்படி இருக்கு. மண்ணில இருக்கிற திண்ம கூறுகள் காணப்படும். திண்ம கூறுகள், திண்மக்கூறு இருக்கு. திண்மக்கூறுகள் இருக்கு. மண்ணில வளி இருக்கு. மண்ணில வளி இருக்கு. மண்ணில வளி இருக்கு. மண்ணில நீர் இருக்கு. மண், நீர், நீரடங்கி. சரியா? வேற என்ன இருக்கும்? மண்ணில இருக்கக்கூடிய அங்கிகள், அத மண் அங்கிகள் என்று சொல்றோம். மண்ணில இருக்கிற அங்கி. மண்ணில இருக்கக்கூடிய அங்கிகள் என்றாப்புல சில பேர் யோசிக்கலாம், மண்ணில என்ன அங்கி இருக்கு. சில பூச்சி இனங்கள், தேள், கொடுக்கான், மட்டத்தேள், பூரான், மற்றது இந்த மண்புழு இதெல்லாம் மண்ணில சாதாரணமாக வாழக்கூடியவை. அப்ப எங்களுக்கு நுண்ணங்கிகள்ல இருந்து சகலதும் மண்ணில வாழக்கூடிய அங்கிகள் தான். இப்ப நாங்க இந்த மண்ணில அடங்கியுள்ள கூறுகள்ல திண்ம கூறுகள் இருக்கு இல்லையா? திண்மமாக இருக்கக்கூடிய வளி என்றா உங்களுக்கு தெரியும். காற்று. நீர் என்றா உங்களுக்கு தெரியும், தண்ணியாக இருக்கு. மண்ணில இருக்கக்கூடிய அங்கிகள் என்றாலும் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொன்ன இந்த அங்கிகள் ஏதாவது உண்டு. அப்ப உங்களுக்கு இந்த மூன்றும் தெரியும். திண்ம கூறுகள் என்றா என்ன? திண்ம கூறுகள் இப்ப மண்ணில இருக்கக்கூடிய கனிப்பொருட்கள், மண்ணில இருக்கக்கூடிய கனிப்பொருட்கள்.
அப்ப இத நம்ம அழிச்சிட்டு மண்ணில இருக்கக்கூடிய தனி பொருட்களை பார்ப்போம். இப்ப இதுல இருக்கிற இந்த 4 கூறுகளையும் நாங்க என்ன சொல்லுவோம்? மண்ணில இருக்கக்கூடிய பொதுவாக இருக்கக்கூடிய கூறுகள். இதுல திண்ம கூறுண்டா என்ன பாருங்க. மண்ணில இருக்கக்கூடிய கனிப்பொருட்களும் சேதன பொருட்களும். திண்ம கூறுல என்னென்ன இருக்கும்? கனிப்பொருள் இருக்கலாம், கனிப்பொருட்கள் அல்லது சேதன பொருள். கனிப்பொருட்களும் சேதன பொருட்கள். இப்ப கனிப்பொருட்கள் எங்க இருக்குது மண்ணுல? யோசிச்சு பாருங்க. இப்ப மண்ணில களி இருக்கு, அடையல் இருக்கு, மணல் இருக்குன்னு சொல்றோம். சரியா? அப்ப இதுகளைத்தான் நாங்க கனிப்பொருட்கள்னு சொல்லலாம். இப்ப எங்களுக்கு ஒரு தாவரம் வளர்றதா இருந்தா நீர் தேவைப்படும், சரி, வழி தேவைப்படும். அப்ப அடுத்ததாக எங்களுக்கு கனிப்பொருட்கள் தேவைப்படும். அந்த தாவரம் வளர்றதுக்கு தேவையான கனிப்பொருளை மண்ணில இருந்துதான் எடுக்க வேணும். நல்ல வளமான மண்ணில கனிப்பொருட்கள் நிறைய இருக்கும். அப்ப அவற்றை நாங்கள் திண்மக்கூறுகளுக்குள்ளதான் பார்க்கிறோம். அல்லது சேதன பொருட்கள், பசலைகள். சேதன பொருட்கள்ல பசலைகள் இருக்கும். சரி, இந்த கனிப்பொருள் என்ற தொழில் என்ன? கனிப்பொருள் அது மண்ணில இருக்கக்கூடிய திண்மக்கூறுகளாக இருக்கு. அதன் தொழில் என்ன? அப்ப இந்த கனிப்பொருள் தாவரத்துக்கு தேவையான கனியுப்புகளை வழங்குறது. மண்ணில இருக்கிறத தாவரம் உறிஞ்சி கொள்ளும். அப்ப இந்த திண்மக்கூறுகளாக இருக்கிற கனிப்பொருட்கள பயன்பாடு தாவரங்களுக்கான கனியுப்புகளை வழங்குறது. மண்ணில இருக்கிற கனியுப்புகளை நாங்க நேரடியாக அகத்துறிஞ்சாது, ஆனா தாவரம் தனக்கு தேவையானவற்றை வேர் மூலம் அகத்துறிஞ்சி கொள்ளும். சரியா? அதே மாதிரி இந்த மண்ணில இருக்கிற களி துணிக்கு என்ன செய்யும்? இந்த மண்ணையும் மண்ணில இருக்கிற நீரையும் அதுல இருக்கிற கனியுப்பையும் தேக்கி வச்சு கொள்ளும். களிக்கு களி என்றா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். களி என்று ஏன் சொல்றோம்? அதுல மண் மண்ணோட சேர்ந்து நீரும் கலந்து இருக்கிறது தான் களி என்று சொல்ல போறோம். தனியா நீர் இல்லாம மணல் இருந்துச்சுன்னா அது மணல் மண். பாருங்க, அது மணல் என்று சொல்லுவோம். மணல்ல நீரும் மணலும் ஒட்டாது, தனித்தனியாக வந்துடும் மணல். ஆனா களி பாத்தீங்கன்னா தண்ணியோட சேர்ந்துச்சுன்னா ஒட்டுற தன்மையா வந்துடும். அதாவது களி நீரை தேக்கி வச்சுக்கொள்ளும். ஒரு இடம் களி ஆகுதுன்னா என்ன அர்த்தம் இல்லையா? அதுல தண்ணி தேங்கி நிக்குது. அப்ப எங்களுக்கு களி என்ன செய்யும்டா மண் நீரையும் களி என்ன செய்யும்டா மண் நீரையும் கனியுப்பையும் தேக்கி வைத்திருக்கும். கனியுப்பையும் தேக்கி வைத்துக் கொள்ளும். சரியா? அப்ப களி ஒரு இடத்தை அப்படியே மண்ணில இருக்கிற தண்ணியை தேக்கி வச்சுக்கொள்ளும் களி. ஆனா மணல் என்ன செய்யும்? தண்ணிய உறிஞ்சி போக விட்டுரும். பாருங்க, இந்த கடற்கரையில இருக்கக்கூடிய மணலை யோசிச்சு பாருங்க. அலை அடிச்சிட்டு போனா பிறகு அந்த மண்ணில தண்ணி என்ன செய்ய சொல்லுங்க அப்படியே உள்ள திரும்ப இழுத்துட்டு போயிடும். அது களி களி மாதிரி இருக்காது. மணல் தண்ணி உறிஞ்சி எடுத்துட்டு போயிடும். அப்ப உங்களுக்கு அதுவே ஒரு வயலுக்குள்ள நீங்க சேத்துக்குள்ள அல்லது களிக்குள்ள கால வச்சா உங்களுக்கு தெரியும். அந்த களி மண்ணோட நீர் எல்லாம் சேர்ந்து இந்த சகதி கை கால ஊட்டிக்கொள்ளும். அதாவது களியானது மண்ணீரை கனிப்புகளை தேக்கி வச்சு கொள்ளும் என்று சொல்லப்போம். சரியா? சரி, அப்ப கனிப்பொருள் என்ற தொழில் என்னது? மண்ணில தாவரங்களுக்கு தேவையான கனியுப்புக்களை வழங்குறது. அதே மாதிரி மண்ணில இருக்கிற களி துணிக்க கனியுப்புகளையும் மண்ணீரையும் தேக்கி வச்சுக்கொள்றது. சரியா? சரி, அதே மாதிரி இந்த சேதன பொருட்கள்ன்றது மண்ணில எப்படி சேரும்? சேதன பொருள். சரியா?
இப்ப எங்களுக்கு நாங்க மண்ணில இலை குலைகள், தாவரத்தில இருந்து விழுகிற இலைகள், அல்லது வீட்டு கழிவுகள், அழுகல் அடைந்த விலங்குகளின் பாகங்கள், தாவர பகுதிகள், இது எல்லாத்தையும் கொண்டு நிலத்துல தான் கொட்ட போறோம். அப்ப எங்களுக்கு அந்த மண்ணில கொட்டக்கூடிய எல்லாமே உட்கலடைந்து ஒரு சேதன பொருட்களை தோற்றுவிக்கும். அதாவது அது ஒரு பசலை. யோசிச்சு பாருங்க, வீட்டுல அம்மா சில வேளை இந்த குப்பையை கூட்டி கூட்டி இந்த மரங்களுக்குள்ள சில பேர் வெட்டி போட்டு அதுக்குள்ள அந்த இலை குப்பையை போடுவீங்க. ஒரு மரத்தை பாத்தீங்கன்னா அந்த மரத்தை சுத்தி ஒரு குழி ஒன்று வெட்டுறது, வெட்டி போட்டு எல்லா இலை குலைகளையும் கொண்டு அதுக்குள்ளேயே நீங்க போட்டு போட்டு விட்டீங்க. மழை பெய்யக்குள்ள அதுக்கு தண்ணி வரும், அது உப்பி அந்த உக்கல் அடைகிறது ஒரு சேதன பொருளாக வரும். சேதன பொருட்கள் உக்கல் அடைஞ்சு அந்த சேதன பொருள் ஒரு பசளையாக இருக்கும். பசளை போல தன் வேலையை செய்யும். பசலை போட்டா தாவரம் என்ன செய்யும்? நன்றாக வளரும். அதுதான் நாங்க சேதன பொருட்கள் என்று சொல்ல போறோம். பாருங்க, இந்த ஆடு மாடு எச்சங்கள், இந்த மாட்டுண்ட சாணி அதெல்லாம் கொண்டு போய் நாங்க ஏன் அத எரு என்று சொல்ல போறோம். அதுதான் அந்த எரு என்று சொல்றது தான் சேதன பொருட்கள். இப்ப மாட்டுண்ட சாணம்ன்றது மாடு இலைகுலைகளை சாப்பிடும். அந்த இலைகுலைகள் சாப்பிட்டு எஞ்சிய கூறுகள் தான், அந்த இலைகுலைகள் எஞ்சிய கூறு தான் சாணம். அப்ப அதை கொண்டு போய் நாங்க திரும்ப போட்ட அது இலையின் எஞ்சிய கூறுகள் தான் அந்த சாணம். அதே மாதிரி மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகுலைகள் மட்டைகள் எல்லாத்தையும் கொண்டே போட்டோம்னா அது ஊக்கி ஒரு சேதன பொருளா வரும். அது பசலைன்னு சொல்லப்போம். சரியா? அப்ப சேதன பொருட்கள் மண்ணில இருக்கக்கூடிய உக்கல் அடைந்த அழுகல் அடைந்த தாவர விலங்கு பகுதிகள், அதைத்தான் இப்படி சொல்ல போறோம் சேதன பொருள்னு சொல்லலாம். அது ஒரு பசலை. சரியா? சரி, இப்ப நாங்க சேதன பொருள்ன்ற தொழில் என்னன்னு பார்ப்போம். அந்த சேதன பொருள் என்ன உங்களுக்கு தெரியும்? உக்கல் அடைந்த அல்லது அழுகல் அடைந்த தாவர விலங்கு பகுதிகள். அது தாவர குப்பைகளாக இருக்கலாம், ஏதாவது விலங்குகள்கிட்ட கழிவுகளாக இருக்கலாம். அதை நாங்க சேதன பசலை என்று சொல்ல போறோம். சேதன பதார்த்தம். இந்த சேதன பதார்த்தத்தின் தொழில் என்ன? இப்ப கனியுப்பண்டா என்ன சொல்லுவோம்? தாவரத்துக்கு தேவையான கனியுப்ப வழங்கும், அதான் கனிப்பொருட்கள். அப்ப சேதன பொருட்கள் என்னத்துக்கு தேவை? மண்ணில இந்த சேதன பொருள் எதுக்கு தேவை? யோசிச்சு பாருங்க. எதுக்காக அந்த எருவை கொண்டு போய் நாங்க விவசாய நிலத்துல கொட்டுறதோ, அல்லது இந்த பயிர் பயிர் செய்கிற நிலங்கள்ல கொண்டு போய் இந்த எருக்களை ஏன் நாங்க கொட்டணும்? தாவரத்தின் வளர்ச்சிக்கு தேவையான போசனை கூறுகள் அங்க இருக்கும். தாவரத்தின் வளர்ச்சி, தாவர வளர்ச்சி, அதுக்குத்தான் பசலை போல செயற்படும் என்று நான் சொல்றேன். தாவரத்தின் வளர்ச்சிக்கு தேவையான போஷணை கூறுகள் அங்க இருக்கு. அப்ப அதை நாங்க தாவரத்துக்கு போட்டா அது ஒரு பசலை மாதிரி தொழிற்படும். சேதன பொருட்கள் பசலை போல தொழிற்படும். சரியா? ரைட். அப்ப இப்ப நாங்க என்ன பார்த்துட்டோம்? மண்ணில இருக்கக்கூடிய பதார்த்தங்களை நாங்க திண்மக்கூறுகளாக இருப்பவை மண்ணில வழியாக இருக்கிறது, நீராக இருக்கிறது, மண்ணில இருக்கக்கூடிய அங்கிகள் என்ற 4 விதமான கேட்டகரியில பார்க்க வேணும். சரியா? இப்ப முதலாவது நாங்க பார்த்தது மண்ணில இருக்கக்கூடிய திண்மக்கூறு. திண்மக்கூறை நாங்க 2 வகையாக பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று மண்ணில இருக்கக்கூடிய கனிப்பொருட்கள், மற்றையது சேதன பொருட்கள். கனிப்பொருட்களை என்னத்துக்கு பாவிப்போம்? அதோட தொழில் என்ன? தாவரங்களுக்கு தேவையான கனியுப்பூக்கள் கனிப்பொருளை வழங்குது. அடுத்தது சேதன பொருட்கள் எதுக்காக தேவை? தாவரத்தின் வளர்ச்சிக்கு தேவையான போசனை பொருட்களை வழங்கும். கிட்டத்தட்ட பசலை. ரைட். அதே மாதிரி இந்த சேதன பொருட்கள் என்ன செய்யும்னா மண்ணில நீர் தேங்கி நிற்கிறது அதிகரிக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மரத்துக்கு கீழே நீங்கள் ஒரு இடம் கொண்டு அடிச்சு அல்லது அந்த மரத்தை சுத்தி ரவுண்டா போடலாம்.
தென்னை மரத்துக்கு கூட செய்வார்கள். நீங்க பழைய காலத்துல ஆக்கள் அம்மம்மாக்கள் தாத்தாக்கள் இருந்தா தென்னை மரத்துல இப்படி டானா மாதிரி ஒரு குழி வெட்டி விடுவார்கள். அந்த தென்னை மரத்துல இருந்து விழக்கூடிய ஓலைகள், மட்டைகள், பாளைகள் எல்லாத்தையும் அள்ளி அந்த கிடங்குல போடுறது. அந்த கிடங்குல குப்பைகள், இலை கஞ்சல்கள் எல்லாம் போட்டு கொண்டு வந்தவன்ட மாரி காலத்துல இதுக்குள்ள மழை தண்ணி வந்து நிக்கும். நிக்க அந்த குப்பையும் அந்த தண்ணியும் சேர்ந்து கனநாளைக்கு அதுக்குள்ள ஈரப்பதனை வச்சிருக்கு. மண்ணில அந்த நீரை தேக்கி வச்சு கொள்ளும். நம்ம சேதன பொருட்கள் இருந்துச்சண்டா அது என்ன செய்ய போதும் மண்ணில தண்ணிய கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கு. அதனால தாவரம் என்ன செய்யும், தனக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப இன்னைக்கு நாங்க பார்த்த விடயத்தை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தும். இப்ப நாங்க இன்றைக்கு பார்த்த விடயம் மண்ணில இருக்கக்கூடிய கூறுகள். மண்ணில இருக்கக்கூடிய கூறுகள். மண்ணில இருக்கிற கூறுகள்ல நாங்க மணல் மண், இருவாட்டி மண், களிமண் இந்த மூன்று மண்ணிலையும் வெவ்வேறு பெர்சன்டேஜ்ல என்னென்ன கூறுகள் இருக்கு. ஒரு மணல் மண்ணாக இருந்தால் அதுல கிட்டத்தட்ட 80% 100 வீதம் அளவுக்கு மணல் தான் இருக்கும். அதுக்கு மேல ஒரு 10 வீதம் அடையல், 10 வீதம் களிமண் இருக்கலாம். ஆனா ஒரு இருவாட்டி மண் எடுத்தோம்டா அதுல 50 வீதம் மணல் அல்லது 50 வீதம் அடையல் இருக்கும். அதை தவிர ஒரு 10 to 30 வீதத்துக்குள்ள களிமண் இருக்கு. ஒரு களிமண்ணுல கிட்டத்தட்ட 50 to 100 வீதம் வரைக்கும் களிதான் இருக்கும். அதாவது மெயினா அந்த மண்ணுல களிதான் இருக்கு. அடுத்ததாக ஒரு 45 வீதம் மணலோ அல்லது அடையலோ இருக்கலாம். சரியா? அதே மாதிரி மண்ணில இருக்கக்கூடிய வெவ்வேறு பதார்த்தங்களை நாங்க பாக்குறதுக்காக ஒரு செயற்பாடு. என்னது? ஒரு நீளமான பொலித்தீன் பேக் கொண்டு எடுத்து அதுக்குள்ள முக்காவாசிக்கு தண்ணி விட்டு அதை விட நாங்க தோட்டத்திலேயோ எங்கேயோ தோண்டி எடுத்த கொஞ்சம் மண்ணை போட்டு அதை ஒரு பாத்திரத்துல நன்றாக கரைச்சு அந்த நீரை எடுத்து இந்த சொப்பின் பேக்குக்கு ஊற்றி பார்த்தோம்னா ஆகலும் அடியில எங்களுக்கு கற்கள் வந்திருக்கும். அதுக்கு மேல பெருமணல், கொஞ்சம் பெருமணல் வந்து நிற்கும். அதுக்கு மேல அடையல், அதுக்கு மேல களி இருக்கும். களிக்கு மேலதான் கலங்கின தண்ணி நிற்கும். அந்த தண்ணிக்கு மேலாக சில உட்கழுகள் மிதக்கும். அப்ப இது வந்து நாங்க இன்றைக்கு பார்த்த மண்ணினுடைய கூறுகள். அப்ப இதுல நாங்க சில வினாக்கள் பார்ப்போம். எழுதி கொள்ளும். முதலாவது, மண்ணில் அடங்கியுள்ள மண்ணில் அடங்கியுள்ள கனிப்பொருட்களின் தொழில் யாது? மண்ணில் அடங்கியுள்ள கனிப்பொருட்களின் தொழில் யாது? இரண்டாவது, மண் சேதன பதார்த்தங்கள் மண் சேதன பதார்த்தம் என்றால் என்ன?
மண் சேதன பதார்த்தங்கள் என்றால் என்ன? மூன்றாவது, மண் சேதன பொருளின் தொழில் யாது? மண் சேதன பொருளின் தொழில் யாது? இந்த மூன்று வினாக்களுக்கும் உங்களால விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நினைக்கிறேன். விடைகளை நீங்க உங்க புத்தகத்துல வாசிச்சு எழுதலாம், இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்கள் எழுதி கொள்ளலாம். இன்றைய வகுப்பில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லையண்டா நாங்க இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.